ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்கல் ஃபைல் எப்படி ரிசோர்ஸ் கேதர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கல் ஃபைலில் ரிசோர்ஸ் கேதர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிங்க்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது யூஸ் பண்ணுறது மூலம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நம்ம கொஞ்சம் பதட்டப்படாமல் விளாட முடியும். பதட்டப்படாமல் விளாட்றதுனால நம்மளால் ஈஸியாக வின் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்கல் ஃபைலில் விளாட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையானது என்னென்னா இந்த பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில்லு தான். இது இல்லைன்னா இந்த நம்ம டெரஸ் ஸ்க்ரால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆனால், சப்போஸ் நம்மளை ஒரு 2-3 எனிமி சரௌண்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்டாப்பபிள். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இது வந்து நமக்கு ஸ்டன்னோட டைமை ஒரு 40% கிட்ட ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நமக்கு ஸ்கல் ஃபைலில் விளாட்றதுக்கு நமக்கு எப்படி மினிமம் 250 ஆர்மர் வேணும். நான் இங்கே 200 தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 250 ஆர்மரோட தான் உள்ளே போங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரான்ஸ் ஒரு ஃபேண்ட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து 120 ஆர்மர் தரும். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆர்மர் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். இது உங்களுக்கு வந்து பெரிய மான்ஸ்டரை கில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் 2 மார்னிங் ஸ்டார் எடுத்துக்கோங்க. ஒரு ஹை டேமேஜ் வெப்பன், கொஞ்சம் ரேஞ்ச் அட்டாக் அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வெப்பன் வந்து நான் இது கஸ்டமைஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த பிரான்ஸ் சிக்னோட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு ஆக்ஸ் கிரியேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஜெர்க்கி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்கில் இருக்கிறனால எனக்கு இந்த ஸ்க்ரால் வந்து தேவையில்லை. ஸோ அதை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்கல் ஃபைக்கு போகலாம். இதுக்கு தான் ஸ்கல் ஃபைல் ஆடும்போது மேக்ஸிமம் நைட் வரணும். நைட் வந்தால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஸ்கல் ஃபைல் விளாட்றீங்கன்னா 2 இந்த மாதிரி பெரிய ஆக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இனிமேல் டிஃபீட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளாடுங்க இந்த மாதிரி உள்ள போய் விளாடும் போது. இப்போ நீங்கள் நைட் நேரம் வந்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்பியர் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்கல் ஃபைல் விளாடும் போது நைட் வர ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவெண்ட் வராமல் இருக்கும்.
இந்த மாதிரி ஆரோ யூஸ் பண்ணி கரெக்டாக பக்கத்தில் என்ன எனிமின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. அட்டாக் பண்ணும்போது ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் என்ன எனிமி இருக்குன்ட்டு. அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பெரிய மான்ஸ்டர் வருது பார்த்தீங்களா, இதோட அட்டாக் டேமேஜ் அதிகம். ஸோ நம்ம இந்த ஃபேன் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி ரேஞ்சு வெப்பன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால் இப்போ 2-3 அட்டாக் வந்து அட்டாக் வாங்காமையே வின் பண்ண முடியுது. எப்போவுமே நம்ம அந்த மாதிரி விளாடும் போது நம்ம எந்த பாதை வழியாக போகிறோமோ அந்த பாதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப அந்த பாதையிலே வெளில வரணும். வெப்பனை ஃபேண்டை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி விளாடுங்க, மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு வெளியில் வாங்க. என்றைக்குமே நம்ம ஃபைட் பண்ணும்போது ரிட்டனுக்கு பாதை நல்லா நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம உள்ளே போகணும். இந்த பார்பேரியனை அட்டாக் பண்ணும்போது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக மேப்பை பாருங்கள். இன்குவிஸ்டர் இது ஸ்கல்ஃபைல் இருக்கிற ரொம்ப முக்கியமான மான்ஸ்டர் வந்து. இது நமக்கு வந்து ஸ்கில் புக் தரும். நீங்கள் சீக்கிரமாக ஸ்கில் புக்கு கிடைக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாகும். எப்போவுமே மேப் பார்த்து விளாடுங்க. இப்போ நான் மேப் பார்த்து விளாடுனா டக்குன்னு வெளியில் வர முடிஞ்சிச்சு, இல்லைனா கடைசி நேரத்தில் வெளில வர்ற மாதிரி இருக்கும். வழக்கமாக இது நம்ம வந்து ஒரு அட்டாக் மட்டும் வாங்குற மாதிரியே கில் பண்ண முடியும். இந்த இடம் நான் தேவையில்லாமல் அதை 2 அட்டாக் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை எப்படின்னு அட்டாக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கர்சல் பேஸோட அட்டாக் ரேஞ்ச் அதிகம். ஸோ உங்களால் எனிமியை ஈஸியாகவும் அட்டாக் கம்மியாக நம்ம எனிமிகிட்ட வந்து ரிசீவ் பண்ண முடியும். எப்போவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் இந்த ஆரோவை மூவ் பண்ணிக்கோங்க. பவு இல்லாமல் ஃபைட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த விச் இங்கே பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் இந்த டைரெக்ஷன் போகாமல் விளாடணும். இப்போ நம்ம இதை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கணும் பக்கத்தில் யாராவது வராங்களான்ட்டு. ஏன்னா இது வந்து ஸ்டன் ஆகுது. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஸ்டன் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் 40% ஸ்டன் ஆகியுமே நான் கிட்டத்தட்ட ஒரு ½ செகண்டாவது இப்படி நிற்கிறேன். இதே சப்போஸ் 2 பேர் நான் ஒரே டைம் அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கில் இருந்துமே என்னால் அந்தளவுக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி பார்பேரியன் அட்டாக் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் நிற்கிற இடத்துல நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னை 2 பார்பேரியன் அட்டாக் பண்ணாங்க. என்னால் மூவ் பண்ணவே முடியல. பட் லக்கியாக நான் இப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். அது நான் ஓரத்தில் விளாண்டதுனால ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த மாதிரி நடுவில் இருந்துன்னா ரொம்ப கஷ்டம். நான் எப்போவுமே இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக உள்ள பூட் வந்து யூஸ் பண்ணுவேன். முக்கியமான விஷயம் இதை சொல்ல மறந்தேன் பார்த்தீங்களா. இந்த பூட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வார்லாக் பூட் வந்து இது உங்களுக்கு வந்து 12 ரன்னிங் ஸ்பீடு தரும்.
ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூட் வந்து ரொம்ப சீப்பான பூட்டு. இது பார்த்தீங்கன்னா இதே மூவ்மெண்ட் ஸ்பீடு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கேல் ஆர்மர் வந்து க்ரியேட் பண்ணுற நிலம வரும். ஸ்கேல் ஆர்மர்னால் உங்களுக்கு மெட்டீரியல் நிறைய தேவைப்படும். பட் இந்த பூட் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. அடுத்து இந்த வார்லாக் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எனிமி ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கல்ஃபைல விளாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஸ்பீடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற பூட்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு முக்கியமாக தேவை உள்ளது என்னென்னா இந்த வார்லாக் மாஸ்க்கு. இது 2 இருந்தாலே நம்ம கொஞ்சம் சேஃபாக ஈஸியாக விளாட முடியும். எல்லா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த அவுட்டர் லேயர் அப்படியே பார்த்துட்டே போங்க. அவுட்டர் லேயரில் என்ன மான்ஸ்டர் இருக்கோ அதை கில் பண்ணிக்கோங்க. எப்போதுமே விட்ச் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் இதை கில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து கடைசியாக கில் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம். இந்த மாதிரி இந்த பார்பேர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீல் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம முன்னாடியே ஹீல் பண்ணுறதுனால நம்மளோட சர்வைவல் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நம்ம ஒரு இன்க்விஸ்டர் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு இன்க்விஸ்டர் எங்கேயாவது இருக்கும். முடிஞ்சளவுக்கு அதையும் தேடி கில் பண்ணுங்கள். இந்த இன்க்விஸ்டர் கில் பண்ணுறவங்க நமக்கு வந்து ஸ்கில் புக் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்கார்லட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கார்லட் பாயிண்ட் வந்து வேகமாக கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. ஃபேண்டை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இதை கில் பண்ணுறவங்க நமக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். மூவ் பண்ணி ஃபைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோசமாக மூவ் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு ஒரே மாதிரி வெப்பன் யூஸ் பண்ணுங்கள். ஃபேன் ஸ்விட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ லைட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சான்னு செக் பண்ணுங்கள். அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம இப்போ இந்த விட்சுக்கு பக்கத்தில் மட்டும்தான் நம்ம கில் பண்ணாமல் இருக்கோம். மீதி எல்லா இடத்துல உள்ள இதையும் கில் பண்ணியாச்சு. ஸ்கவுட் நம்மகிட்ட இப்போ தேவையில்லை. சரி, இப்போ நம்ம ரிசோர்ஸை கேதர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்வென்ட்ரி ஃபில்லாக இருக்குது. ஸோ அதை நம்ம காசில் எடுத்து வச்சுக்கலாம்.
முக்கியமான பொருளாக ஹார்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டெத் ஆனாலும் உங்கள் பொருள் வந்து அங்கே தான் இருக்கும். போகும். இப்போ நம்ம ஸ்டோன் வந்து கேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக டார்கெட் வந்து அதெல்லாம் கில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நமக்கு வந்து நிறைய கிளாத்தும் தரும். பார்த்தீங்களா 5 கிளாத் தருது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணாதீங்க. விளாடு மாதிரி சைட் பை சைடாக நம்ம இந்த கிளாத் கேதர் பண்ணுறதும் பண்ணிக்கோங்க. எனிமி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் அட்டாக் பண்ணுங்கள். இந்த ஹண்டர் வந்து மேக்ஸிமம் கில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த டார்க் ஹண்டர் ஏன்னா சம்டைம் வந்து ஒஸ்ட் கிஃப்டே தரலையா. ரைட்டு. அடுத்து சில டைம் அது வந்து பவுக்குரிய மெட்டீரியல் தரும். அப்படி இல்லைன்னா இந்த சோல் ஷேட் வந்து தரும். ஸோ இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் எப்போவுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பார்டரில் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோனு அப்புறம் வுட்லாம் இருக்கும். அந்த வுட்டெல்லாம் கேதர் பண்ணுங்க. இப்படி போகும்போது செக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் என்ன இருக்குது, எதை நம்ம கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஃபைட் பண்ணுங்க. கிஃப்ட்டே தர முடியாது என்ன சொன்ன இல்லையா. இந்த மாதிரி மான்ஸ்டர் கில் பண்ணுறோம் நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி ஆர்டர் வரைக்கும் கேதர் பண்ணலாம். ஸோ ஈவெண்ட் டைம்லாம் வரும்போது இந்த மாதிரி மான்ஸ்டரை வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இருக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி ஹீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்டாக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா 2 சோல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்குமோ ரிச் பக்கத்தில் இல்லை. நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்ம ஒரு இடத்துல வுட் கேதரிங் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டெம்ப்ளர் இதையும் கில் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் காலி பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நைட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எப்போ வரும் தெரியாது நைட்டு. இந்த ஒரு டம்ளர் இருக்குது. சூப்பர். இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டராக நம்ம பார்த்து கில் பண்ணிட்டோம்னா ஸ்கார்லட் பாயிண்ட்டை நம்ம நிறைய கேதர் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஆர்டர் வரைக்கும் நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் கில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி நேம் செக் பண்ணி ஒவ்வொரு பிளேயரும் கில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எப்போவுமே நல்ல கிஃப்டாக வரும். இப்போ என்ன தெரியல ஒஸ்ட் கிஃப்டாக வருது. இந்த பிளேக்கு இதெல்லாம் வந்து அடிக்காதீங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவங்க ஆர்மர் வேஸ்ட் ஆகும். நம்ம ஃபோக்கஸ் எப்போதுமே அந்த பெரிய மான்ஸ்டர் அதுக்கப்புறம் பார்பேரியன் அதை கில் பண்ணணும். அடுத்து அந்த ஆர்ச்சர் அதை கில் பண்ணணும். அவ்வளோதான். கிட்ட நம்ம எல்லாத்தையும் கில் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ரிசோர்ஸ் கேதர் பண்ண வேண்டியதான். ரிசோர்ஸ் கேதர் பண்ணி நமக்கு எப்படியும் ஒரு 12 வுட்டாக தேவைப்படும். ஸோ வுட் சாப் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் மோட் பண்ணும்போது பார்த்து விளாடுங்க. இப்போ நம்ம ஆக்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த வார்லாக் பூட் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்மியாக மெட்டீரியல் யூஸ் ஆகுதுன்ட்டு. இதே இது நீங்கள் வந்து ஸ்கேல் ஆர்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசோர்ஸ் இவ்வளோ தேவைப்படுது. ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட 3-4 மடங்குகிட்ட அதிகமாக தேவைப்படுது. 3 மடங்கு அதிகமாக தேவைப்படுது இந்த 12 ரன்னிங் ஸ்பீட் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ நமக்கு இந்த வார்லாக் செட் வந்து ரொம்ப சீப்பானது.
இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த கேமில் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐட்டத்தில் இதுவும் ஒன்று. அடுத்து நம்மளோட அந்த நைட் கண்ட்ரோல் செட்டு, இதுதான் ரொம்ப சீப்பான பெஸ்ட் ஐட்டம் சொல்லலாம். இந்த மாதிரி ஆர்ச்சர் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் இந்த பவுல் யூஸ் பண்ணுறது மூலம் அதோட ரேஞ்ச் விசிபிலிட்டி வந்து அதிகம். ஸோ எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க. டக்குன்னு கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டைம் ரிசோர்ஸ் கேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்கில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோமா இல்லையான்ட்டு. நம்ம இன்னும் விச்சை வந்து நம்ம இன்னும் கில் பண்ணலை. ஸோ விளாடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஃபுட் லெவலும் வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்கான்ட்டு. நம்மளோட இந்த ஆக்ஸோட லைஃபையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்படி அடிக்கடி நம்ம செக் பண்ணுறோமோ, நீங்கள் ஆட்டோ மோட் இருக்கிறனால இப்படி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணுறதுமோ நம்ம எனிமியில் ஃபைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். விச்சுக்கு க்ளோஸாக வந்துட்டோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க விச் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு. இனிமேல் ஆட்டோ மோட்லாம் போடாதீங்க, அதெல்லாம் சேஃப் இல்லை. நம்ம இப்போ பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். சப்போஸ் வச்சு ஸ்க்ரீன் பண்ணாலும் ஸோ பெருசாக பயப்பட தேவையில்லை. டெவலப் ரொம்ப சிம்பிள் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். வழக்கமாக இந்த மாதிரி ஈஸியாக போயெல்லாம் அடிக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரைட் லைனாக இல்லைனா நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க அப்பப்போ வைப்பணும், இல்லைனா இப்படி தான் நடக்கும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம் வந்து விச்சை கில் பண்ணுவான்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. விச்சை கில் பண்ணுறது வந்து இவ்வளோ ஈஸியாகலாம் கில் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடிலாம்.
இப்போ நம்ம எல்லா ரிசோர்ஸும் கேதர் பண்ணுறோமா செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் இன்வென்ட்ரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளால் எதெல்லாம் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம இன்வென்ட்ரி இருக்கக்கூடாது. ஓகே, இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு வந்துருச்சா? ஆனால் நமக்கு ஸ்பேஸ் இருக்கான ஃபுல்லுன்னு இருக்குது. ஏன்னா வெளியில் கேதர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு இது. இப்போ நம்ம எல்லாத்தையும் திரும்ப உள்ள எடுத்து வச்சுக்கலாம்.